ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி துவையலுங்க. சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாயை நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் உரப்பாகவே இருக்கட்டும். திருப்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இஞ்சி, பூண்டு, ஜீரகம், புளி 4 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு பக்கம் இந்த புதினா தழை, கருவேப்பிலை, கொத்தமல்லி இருக்குல்ல, அதையும் கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வதக்கி எடுத்து வச்சதுக்கப்புறம் திருப்பி அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த புதினா தழை, கொத்தமல்லி, கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கி மிக்சியில் அரைச்சி வச்சுருங்க. இந்த காஞ்சி உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. திருப்பி கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த துவையில் அதையும் போட்டு நல்லா கிண்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கிடுங்க. இது 2-3 நாள் நல்லா இருக்கும், கெடாது. இது நம்ம சோத்தில் சாப்பிடும்போது நெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக பச்சை வெங்காயத்தை சின்ன சின்ன அறுத்து மேலே தூவி பிணைஞ்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.